இந்த நிமிடம் உங்களை சுற்றி இருக்கும் இந்த ஆழமான அமைதி, இது ஒரு சாதாரண இரவு அல்ல. உலகம் ஒரு பழைய ஆண்டை முடித்துக்கொண்டு புதிய அத்தியாயத்திற்கு தயாராகும் இந்த மர்மமான வேளையில் பிரபஞ்சத்தின் ரகசிய கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக உங்கள் மனதில் ஒருவிதமான அசௌகரியத்தையோ அல்லது இனம் புரியாத மாற்றத்தையோ நீங்கள் உணர்கிறீர்களா? மற்றவர்களிடமிருந்து விலகி தனிமையை நாடுகிறீர்களா? அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று முடிவுக்கு வந்துவிட்டதை போன்ற உணர்வு உங்களுக்குள் எழுகிறதா? கவலைப்படாதீர்கள், இவை வெறும் தற்செயலான உணர்வுகள் அல்ல. உங்கள் விதி மாறப்போகிறது என்பதற்கான பிரபஞ்சத்தின் ரகசிய சமிக்ஞைகள் இவை. இன்று இரவு இந்த உன்னதமான தருணத்தில் உங்கள் ஆழ்மனதின் மூலம் பிரபஞ்சத்துடன் பேசுவது எப்படி? உங்கள் வாழ்வின் அடுத்த அத்தியாயத்தை நீங்களே தீர்மானிப்பது எப்படி? அதைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இது வெறும் புத்தாண்டு அல்ல, இது உங்கள் ஆன்மாவின் புதிய விடியல். தயாராகுங்கள். இந்த உலகம் நாம் கண்ணால் காண்பது போல அவ்வளவு எளிமையானது அல்ல. நாம் வாழும் இந்த வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமான நாடகம் போன்றது. இங்கே தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை. ஒவ்வொரு வினாடியும் பிரபஞ்சத்தின் மையப்பகுதியிலிருந்து கோடிக்கணக்கான ஆற்றல் அலைகள் நமக்காக பரிமாறப்படுகின்றன. ஆனால் அந்த ஆற்றலை நம்மால் எப்போதும் உணர்ந்துவிட முடியாது. அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. ஒரு பெரிய நதி வெள்ளப்பெருக்கு எடுக்கும்போது அதன் வேகம் அதிகரிப்பது போல பிரபஞ்சத்தின் சக்தி நிலைகள் சில குறிப்பிட்ட காலங்களில் பல மடங்கு உயரும். அந்த அதிர்வுகள் நம் வாழ்க்கையில் புதிய பாதைகளை திறந்துவிடும். வருடத்திற்கு ஒருமுறை இந்த ஆற்றல் பாயும் வேகம் மிக அதிகமாக இருக்கும் ஒரு தருணம் வருகிறது. அதுதான் புத்தாண்டிற்கு முந்தைய இந்த இரவு. இந்த பிரபஞ்சத்தின் ரகசிய கதவுகள் ஒரு நொடி நமக்காக திறக்கப்படுகின்றன. நீங்கள் இதுவரை சந்தித்துக் கொண்டிருந்த தோல்விகள், உங்களை முடக்கி போட்ட தடைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட போகும் தருணம் இது. வானியல் ரீதியாக பார்த்தால் சூரியன் புதிய பயணத்தை தொடங்கும் இந்த தருணம் சாதாரணமானது அல்ல. இது மண்ணின் அதிர்வுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. பொதுவாக மனித மனம் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இயங்கும். ஆனால் இன்று இரவு அந்த நிலையில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. நீங்கள் சாதாரணமாக கவனித்தால் இது தெரியாது. ஆனால் உங்கள் ஆழ்மனது இன்று மிக தெளிவாக இருக்கும். நீங்கள் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருந்த ஒரு சிக்கல் இன்று இரவு நீங்கள் எடுக்கப் போகும் ஒரு சிறு முடிவால் அல்லது நீங்கள் பிரபஞ்சத்திடம் வைக்கப் போகும் ஒரு கோரிக்கையால் முற்றிலும் மாறப்போகிறது. இது ஏதோ ஒரு சாதாரண நாட்காட்டி மாற்றம் அல்ல. இது உங்கள் ஆன்மாவின் மறுபிறப்பு. ஒரு பழைய கரையை துடைத்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு புதிய சித்திரத்தை தீட்டுவது போல உங்கள் விதியை மாற்றியமைக்க இன்று இரவு உங்களால் முடியும். பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்குகிறது. உங்கள் பழைய அடையாளங்களை விட்டுவிட்டு ஒரு புதிய மனிதனாக உருவெடுக்க இன்று இரவு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. காலம் என்பது ஒரு நேர்கோடு போல தொடங்கி ஓரிடத்தில் முடிவது அல்ல. அது ஒரு சுழற்சி. நமது முன்னோர்கள் வகுத்த 60 ஆண்டுகளின் சுழற்சியை எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட குணத்தை கொண்டிருக்கும். நாம் இப்போது ஒரு முக்கியமான சுழற்சியின் புள்ளியில் இருக்கிறோம். இந்த வினாடியில் நீங்கள் அதே கவலைகளோடும் அதே பயங்களோடும் படுக்கைக்கு செல்லலாம். ஆனால் இன்று இரவு நிகழப்போகும் அந்த ரகசிய மாற்றத்திற்கு பிறகு நீங்கள் விழிக்கும் போது பிரபஞ்சத்தின் உண்மைகளை உணர்ந்த ஒரு புதிய மனிதனாக விழிப்பீர்கள். அந்த மாற்றத்திற்கு நீங்கள் தயாரா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே உங்களை சுற்றி தெரிய தொடங்கிவிட்டன. நீங்கள் வீதியில் நடக்கும் போதோ அல்லது தனிமையில் அமர்ந்திருக்கும் போதோ ஏதோ ஒரு குரல் உங்களுக்குள் ஒலிப்பதை உணர்ந்ததுண்டா? இதுவரை நீங்கள் மிகவும் நேசித்த சில விஷயங்கள் இப்போது உங்களுக்கு அந்நியமாக தோன்றுகிறதா? உங்கள் ஆழ்மனம் ஏதோ ஒன்றை உங்களிடம் சொல்ல துடிக்கிறது. பிரபஞ்சம் உங்களை தட்டி எழுப்புகிறது. உங்கள் பழைய வாழ்வின் எல்லைகள் இப்போது உங்களுக்கு சிறியதாகிவிட்டன. ஒரு பறவை தன் முட்டையை உடைத்துக் கொண்டு வெளியே வருவதற்கு முன்னால் எப்படி ஒரு இறுக்கத்தை உணருமோ அதே போன்ற ஒரு இறுக்கத்தை இப்போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இது உங்கள் அழிவிற்கான அடையாளம் அல்ல, இது உங்கள் புதிய வளர்ச்சியின் ஆரம்பம். இன்று இரவு இந்த அமைதியான சூழலில் அமர்ந்து கொண்டு உங்கள் கடந்த காலத்தை பின்னோக்கி பாருங்கள். எத்தனை முறை நீங்கள் வீழ்ந்திருப்பீர்கள், எத்தனை முறை காயப்பட்டிருப்பீர்கள். அவை அனைத்தும் உங்களை இந்த தருணத்திற்கு தயார்படுத்தத்தான் என்பதை இப்போது உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் எதையும் காரணமின்றி செய்வதில்லை. நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பதற்கு கூட ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. இன்று இரவு நட்சத்திரங்கள் நிறைந்த இந்த வானத்தின் கீழே உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பு ஏற்பட போகிறது. உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை குழப்பங்களும் இன்று தீரப்போகின்றன. இந்த புத்தாண்டின் விடியல் உங்கள் கைகளில் புதிய அதிகாரத்தை தரப்போகிறது. உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு பெரிய உயர்வு வரப்போகிறது என்பதை உணர்த்தும் அந்த சமிக்ஞைகள் எவை? உங்கள் பழைய வாழ்க்கை ஏன் இப்போது உங்களுக்கு பிடிக்காமல் போகிறது? ஏன் நீங்கள் ஒருவிதமான அசௌகரியத்தை உணர்கிறீர்கள்? இவை வெறும் குழப்பங்கள் அல்ல, இவை உங்கள் எதிர்காலம் மாறப்போவதற்கான முன்னறிவிப்புகள். அந்த அறிகுறிகளை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலை எப்படி உங்கள் வசப்படுத்துவது என்பது பற்றியும் நாம் தொடர்ந்து ஆழமாக பார்ப்போம். அமைதியாக இருங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அறிகுறிகள் அவை என்ன? உங்கள் வாழ்வின் அஸ்திவாரம் அசையத் தொடங்கும் போது அது ஒரு வீழ்ச்சி என்று நினைக்காதீர்கள். அது ஒரு புதிய கட்டுமானத்திற்கான தொடக்கம்.
ஒரு பெரிய புயல் வருவதற்கு முன்னால் காற்றில் ஒருவிதமான அமைதியும் கனத்த தன்மையும் இருக்கும். அதே போன்ற ஒரு கனத்த உணர்வைத்தான் உங்கள் மனம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஆன்மா ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகும் போது உங்கள் புற வாழ்க்கையில் சில விசித்திரமான மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். அந்த மாற்றங்களை நீங்கள் சரியாக கவனித்தால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு வழங்கப் போகும் அந்த பேராற்றலை உங்களால் உணர முடியும். முதலாவது அறிகுறி ஒருவிதமான ஆக்கப்பூர்வமான தனிமை. உங்கள் வாழ்க்கையில் கடந்த சில வாரங்களாக உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உங்களிடமிருந்து மெதுவாக விலகிச் செல்வதை நீங்கள் கவனித்திருக்கலாம். தேவையற்ற அரட்டைகள், பயனற்ற சந்திப்புகள், இவை அனைத்தும் இப்போது உங்களுக்கு ஒருவிதமான சலிப்பை தருகின்றன. நீங்கள் நேசித்த நண்பர்கள் இப்போது உங்களுக்கு அந்நியமாக தோன்றலாம். இது ஏதோ ஒரு இழப்பு என்று நினைத்து கலங்காதீர்கள். ஒரு நந்தவனத்தில் புதிய பூக்கள் பூக்க வேண்டுமானால் அங்கே காய்ந்து போன இலைகள் உதிர வேண்டும். உங்கள் லட்சிய பாதையில் குறுக்கே நிற்கும் தேவையற்ற உறவுகளையும் உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் மனிதர்களையும் இந்த பிரபஞ்சம் உங்களிடமிருந்து பிரித்து எடுக்கிறது. நீங்கள் இப்போது உணரும் இந்த தனிமை ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு பாதுகாப்பு. ஒரு பெரிய போருக்கு தயாராகும் வீரன் எப்படி தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு தன் ஆயுதங்களை கூர்மைப்படுத்துவானோ அதேபோல் உங்களை தனிமைப்படுத்தி உங்கள் மன உறுதியை கூர்மைப்படுத்த இந்த பிரபஞ்சம் முயல்கிறது. நீங்கள் இப்போது தனிமையாக உணர்ந்தால் நீங்கள் ஒரு பெரிய தலைவராகவோ அல்லது சாதிக்க பிறந்த ஒருவராகவோ மாறப்போகிறீர்கள் என்பதற்கான முதல் அடையாளம் இதுதான். இரண்டாவது அறிகுறி இனம் புரியாத ஒரு அசௌகரியம். இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நீங்கள் செய்த வேலை, நீங்கள் பழகிய சூழல் எல்லாமே இப்போது உங்களுக்கு ஒருவிதமான இறுக்கத்தை தருகின்றன. ஒரு சிறிய கூண்டுக்குள் அடைபட்டிருக்கும் ஒரு பெரிய பறவையைப் போல உங்கள் மனம் துடிக்கிறது. இவ்வளவுதானா என் வாழ்க்கை? நான் எதற்காக பிறந்தேன்? என் உண்மையான பலம் என்ன என்ற கேள்விகள் உங்கள் தூக்கத்தை விரட்டுகின்றன. இதுவரை நீங்கள் மிகவும் நேசித்த ஒரு இடமோ அல்லது ஒரு செயலோ இப்போது உங்களுக்கு ஒரு விதமான ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். உங்கள் பழைய அடையாளம் இப்போது உங்களுக்கு சிறியதாகிவிட்டது. ஒரு பாம்பு தன் சட்டையை உரிக்கும் போது எப்படி ஒரு வலியையும் சங்கடத்தையும் உணருமோ அதே போன்ற ஒரு மனநிலையைத்தான் நீங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பழைய வாழ்க்கை முறை உங்களை விட்டு விலகத் துடிக்கிறது. இந்த துடிப்பே உங்கள் வாழ்வில் ஒரு மகா பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி. இந்த இறுக்கத்தை நீங்கள் உணர்ந்தால் உங்கள் ஆன்மா தன் சிறகுகளை விரித்து ஒரு புதிய சிகரத்தை நோக்கி பறக்க தயாராகிவிட்டது என்ற அர்த்தம். மூன்றாவது அறிகுறி உங்களை சுற்றி நிகழும் விசித்திரமான ஒற்றுமைகள். நீங்கள் தற்செயலாக பார்க்கும்போது கடிகாரத்தில் ஒரே மாதிரியான எண்கள் மீண்டும் மீண்டும் தென்படுகிறதா? அல்லது நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அதற்கு சம்பந்தமான ஒரு பாடல் எங்கோ ஒலிப்பதையோ அல்லது ஒரு நபர் அதை பற்றி பேசுவதையோ நீங்கள் கேட்கிறீர்களா? இவை தற்செயலான நிகழ்வுகள் அல்ல, இவை பிரபஞ்சம் உங்களை தட்டி எழுப்பும் சிக்னல்கள். விழித்துக்கொள், உன் நேரம் நெருங்கிவிட்டது என்று இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் ரகசிய தூதுகள் இவை. உங்கள் ஆழ்மனதிற்கும் இந்த பேரண்டத்திற்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதையே இது உணர்த்துகிறது. நீங்கள் சரியான பாதையில் தான் செல்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் நினைக்கும் அந்த மாற்றம் மிக அருகில் இருக்கிறது என்பதையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த அறிகுறிகள் தெரிந்தால் நீங்கள் இந்த புத்தாண்டு இரவில் பிரபஞ்சத்துடன் பேசுவதற்கான தகுதியை பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். உங்கள் மனதின் ஆழத்தில் ஒரு மெல்லிய அதிர்வு இப்போது உங்களுக்குள் ஓடத் தொடங்கும். இதுவரை நீங்கள் யாரை பார்த்தும் பயந்தீர்களோ, யாரிடம் தோற்றுப் போவீர்கள் என்று நினைத்தீர்களோ அவர்கள் இப்போது உங்களுக்கு பலவீனமானவர்களாக தெரியத் தொடங்குவார்கள். உங்களை நீங்களே ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்கத் தொடங்குவீர்கள். உங்கள் கடந்த கால தவறுகள் உங்களை வருத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு ஒரு பாடமாக மாறத் தொடங்கும். உங்கள் தோல்விகளின் காயங்கள் இப்போது தழும்புகளாக மாறி உங்கள் வீரத்தை உங்களுக்கு உணர்த்தும். இந்த அறிகுறிகள் ஒவ்வொன்றும் ஒரு மர்மமான மொழியில் உங்களிடம் பேசுகின்றன. அவை சொல்வது ஒன்றே ஒன்றுதான்: பழையவை முடிந்துவிட்டன, புதியவை வரப்போகின்றன. இந்த புத்தாண்டு இரவு என்பது வெறும் காலத்தின் மாற்றம் அல்ல, அது உங்கள் விதியின் மாற்றம். நீங்கள் இதுவரை சந்தித்த அத்தனை அவமானங்களுக்கும் அத்தனை வலிகளுக்கும் ஒரு மருந்தாக இந்த புதிய ஆண்டு அமையப் போகிறது. நீங்கள் இப்போது உணரும் இந்த தவிப்பும் இந்த தேடலும் உங்களை ஒரு மகா புருஷனாக மாற்றப் போகும் அந்த பயணத்தின் முதல் படிகள். அமைதியாக இருங்கள். உங்களைச் சுற்றியுள்ள இந்த மாற்றங்களை ஒரு சாட்சியாக நின்று கவனியுங்கள். எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் தனியாக இல்லை. இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்கள் பின்னால் நிற்கிறது. உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் மிக உன்னதமானதாக இருக்கப் போகிறது. ஆனால் அந்த அத்தியாயத்தை தொடங்குவதற்கு முன்னால் உங்கள் ஆழ்மனதின் கதவுகளை திறக்க வேண்டியது அவசியம். அந்த மர்மமான கதவை எப்படி திறப்பது? பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு உங்கள் மனதை எப்படி இணைப்பது? அதை பற்றி நாம் மிக ஆழமாக பார்ப்போம். விழித்திருங்கள். இப்போது நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். அந்த அறிகுறிகள் உங்களுக்குள் ஏற்படுத்திய மாற்றங்களை நீங்கள் உணர்ந்துவிட்டீர்கள். ஆனால் வெறும் உணர்வுகள் மட்டும் போதாது. அந்த உணர்வுகளை ஒரு பேராற்றலாக மாற்ற வேண்டிய நேரம் இது. ஒரு பெரிய மாளிகைக்குள் நுழைய வேண்டுமானால் அதன் வாயில் கதவை திறக்கும் சாவி உங்களிடம் இருக்க வேண்டும். அதே போல இந்த பிரபஞ்சத்தின் மகா சக்தியோடு நீங்கள் உரையாட வேண்டுமானால் உங்கள் ஆழ்மனதின் கதவுகளை நீங்கள் முதலில் திறக்க வேண்டும். அந்த மர்மமான கதவை திறக்கும் சூட்சுமத்தை தான் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகிறோம். பிரபஞ்சத்தின் மொழி என்பது சொற்களால் ஆனது அல்ல, அது அதிர்வுகளால் ஆனது.
நாம் பேசும் மொழிகள் மனிதர்களுக்கு புரியலாம், ஆனால் இந்த பேரண்டத்திற்கு புரிவதெல்லாம் உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து வெளிப்படும் அந்த நுட்பமான அதிர்வுகள் மட்டும்தான். ஒரு வானொலியை சரியான அலைவரிசையில் வைத்தால் மட்டுமே அதில் இசை கேட்கும். அதேபோல உங்கள் மனதை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசைக்கு கொண்டு வந்தால் மட்டுமே உங்களால் இந்த பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். இந்த நிலையைத்தான் அமைதி நிலை என்று நாம் அழைக்கிறோம். இன்று இரவு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் புனித வேளையில் உங்கள் மனதை அந்த நிலைக்கு எப்படி கொண்டு செல்வது என்பதை இப்போது கவனமாக கேளுங்கள். முதலில் உங்களை சுற்றியுள்ள சத்தங்களை மறக்க முயற்சி செய்யுங்கள். இந்த உலகம் இப்போது உறங்கிக் கொண்டிருக்கலாம், ஆனால் உங்கள் ஆன்மா இப்போதுதான் விழித்துக் கொள்கிறது. உங்கள் உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் மூடியிருக்கட்டும், ஆனால் உங்கள் உள்ளம் விழிப்புடன் இருக்கட்டும். இப்போது உங்கள் சுவாசத்தை ஒரு சாட்சியாக நின்று கவனிக்க தொடங்குங்கள். உங்கள் சுவாசம் மெதுவாக உள்ளே சென்று வெளியே வருவதை மட்டும் கவனியுங்கள். எதையும் கட்டுப்படுத்த வேண்டாம், எதையும் மாற்ற வேண்டாம். உங்கள் சுவாசம் மெதுவாகும் போது உங்கள் உள்ளத்தின் அலைகள் அடங்கத் தொடங்கும். கடலின் மேற்பரப்பில் அலைகள் ஆர்ப்பரிக்கும் போது உங்களால் அதன் ஆழத்தை பார்க்க முடியாது. ஆனால் அலைகள் அடங்கி நீர் அமைதியாகும் போது அதன் ஆழத்தில் இருக்கும் முத்துக்கள் உங்களுக்கு தெரியும். உங்கள் மனமும் அதே போன்ற ஒரு அமைதி நிலையை இப்போது அடைய வேண்டும். இந்த அமைதி நிலைக்குள் நீங்கள் நுழையும் போது ஒரு பெரிய பாரம் உங்கள் தோள்களில் இருந்து இறங்குவதை உணர்வீர்கள். இதுவரை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த கவலைகள், பயங்கள், தோல்வியின் நினைவுகள் இவை அனைத்தும் மெதுவாக உங்களை விட்டு விலகத் தொடங்கும். இது ஒரு தூய்மைப்படுத்தும் சடங்கு. உங்கள் மனதில் இருக்கும் பழைய கசடுகளை துடைத்துவிட்டு அங்கே ஒரு புதிய ஒளியை ஏற்றுவதற்கான தயாரிப்பு இது. உங்கள் மனம் இப்போது ஒரு வெற்றுத்தாளாக மாற வேண்டும். அந்த தாளில் எதையும் எழுத துடிக்காதீர்கள். அந்த வெற்றுத்தன்மைதான் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலை உள்வாங்கிக் கொள்ளும் ஒரு மிகப்பெரிய பாத்திரம். இப்போது உங்கள் ஆழ்மனதின் ஆழத்தில் இருக்கும் ஒரு மர்மமான அறையை நோக்கி பயணிப்பதாக கற்பனை செய்யுங்கள். அந்த அறைக்குள் வெளிச்சம் இல்லை, ஆனால் இருளும் இல்லை. அங்கே ஒரு மர்மமான அமைதி நிலவுகிறது. அந்த இடத்தில்தான் உங்கள் வாழ்வின் அத்தனை ரகசியங்களும் ஒளிந்திருக்கின்றன. நீங்கள் இதுவரை யாரை நோக்கி பிரார்த்தனை செய்தீர்களோ அந்த பேராற்றல் உங்களுக்குள் இந்த இடத்தில்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த புத்தாண்டு இரவு அந்த உறக்கத்தை தட்டி எழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருகிறது. உங்கள் மனக்கண்ணால் அந்த இடத்தை பாருங்கள். அங்கே ஒரு சிறிய ஒளி தெரிகிறது. அந்த ஒளிதான் உங்கள் ஆன்மாவின் சக்தி. அந்த ஒளியை இப்போது நீங்கள் பெரிதாக்க வேண்டும். அந்த ஒளி பெருகி உங்கள் உடல் முழுவதும் பரவுவதை உணருங்கள். உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு புதிய அதிர்வு ஓடுவதை கவனியுங்கள். இப்போது உங்களுக்குள் இருக்கும் அந்த என்னால் முடியாது என்ற குரல் மெதுவாக மறைந்து போகும். அதற்கு பதிலாக ஒரு மர்மமான தைரியம் உங்களுக்குள் எழத் தொடங்கும். இது ஏதோ ஒரு கற்பனை அல்ல. இது உங்கள் ஆழ்மனம் இந்த பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் ஒரு அறிவியல் பூர்வமான மாற்றம். இந்த நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் எண்ணங்கள் அலைகளாக மாறி இந்த பேரண்டத்தின் எல்லைகளை நோக்கி பயணிக்க தொடங்கும். பிரபஞ்சத்திடம் பேசுவதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்கள் கடந்த காலத்தை முழுமையாக மன்னிப்பது. உங்களை காயப்படுத்தியவர்களை மட்டுமல்ல, உங்களையே நீங்கள் மன்னிக்க வேண்டும். நீங்கள் செய்த தவறுகள், நீங்கள் இழந்த வாய்ப்புகள், இவை அனைத்தையும் ஒரு பழைய சுமை போல இங்கேயே இறக்கி வையுங்கள். ஒரு தூய்மையான மனம் மட்டுமே பிரபஞ்சத்தின் மொழியை பேச முடியும். உங்கள் உள்ளத்தில் அழுக்கு இருந்தால் அங்கிருந்து வெளிப்படும் அதிர்வுகளும் மங்கலாகவே இருக்கும். எனவே உங்கள் மனதை ஒரு புனிதமான இடமாக மாற்றுங்கள். இந்த நிமிடம் நீங்கள் ஒரு புதிய மனிதன். உங்களுக்கு பின்னால் எந்த கடந்த காலமும் இல்லை. உங்களுக்கு முன்னால் ஒரு பிரகாசமான எதிர்காலம் மட்டுமே இருக்கிறது. இப்போது உங்கள் இதயத்தின் துடிப்பை கவனியுங்கள். அது இந்த பூமியின் துடிப்போடு இணைந்து ஒலிப்பதை உங்களால் உணர முடிகிறதா? நீங்கள் தனியானவர் அல்ல. நீங்கள் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். ஒரு பெரிய சங்கிலியின் ஒரு கண்ணி போல நீங்கள் இந்த பேராற்றலோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த இணைப்பை இப்போது நீங்கள் பலப்படுத்த வேண்டும். உங்கள் மூச்சுக்காற்றே பிரபஞ்சத்தின் காற்றாக மாறட்டும். உங்கள் எண்ணங்களே நட்சத்திரங்களின் ஒளியாக மாறட்டும். இந்த ஒருமைப்பாட்டை நீங்கள் உணரும் போது உங்கள் ஆழ்மனதின் கதவு முழுமையாக திறக்கப்படும். அந்த கதவை திறந்த பிறகு நீங்கள் எதை காண்பீர்கள்? அங்கேதான் உங்கள் வாழ்வின் அடுத்த அத்தியாயம் எழுதப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கதவு திறந்த பிறகு நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. பிரபஞ்சத்திடம் நீங்கள் எதை கேட்கப் போகிறீர்கள்? உங்கள் கோரிக்கையை எப்படி ஒரு கட்டளையாக மாற்றப் போகிறீர்கள்? பலரும் பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்பது என்று தெரியாமல் தவறான முறையில் கேட்டு தங்களுக்கு தாங்களே தடைகளை உருவாக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த தவறை செய்யப் போவதில்லை. விதியை மாற்றும் அந்த ரகசிய கட்டளை எது? பிரபஞ்சத்தின் அந்த பேராற்றலை உங்கள் லட்சியங்களை நோக்கி எப்படி திருப்புவது? இதோ பிரபஞ்சத்தின் கதவு இப்போது திறந்திருக்கிறது. நீங்கள் அந்த புனிதமான நிலைக்கு வந்துவிட்டீர்கள். இப்போது உங்களை சுற்றி ஒரு மர்மமான ஒளி வையம் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த புத்தாண்டு இரவின் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. அமைதியாக இருங்கள். உங்கள் ஆழ்மனதின் ஆழத்தில் இப்போது ஒரு புதிய விதை விதைக்கப்படப் போகிறது. அந்த விதை எப்படி ஒரு ஆலமரமாக வளரப்போகிறது என்பதையும், பிரபஞ்சத்திடம் நீங்கள் வைக்க வேண்டிய அந்த இறுதி பேராணையை பற்றியும் நாம் மிகவும் ஆழமாக பார்க்கப் போகிறோம். இப்போது நீங்கள் அந்த மர்மமான நுழைவாயிலில் நிற்கிறீர்கள். உங்கள் ஆழ்மனதின் கதவுகள் அகல திறக்கப்பட்டு விட்டன.
உங்களை சுற்றியுள்ள உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஆன்மா இப்போது பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு நேருக்கு நேர் நிற்கிறது. இது ஒரு சாதாரண தருணம் அல்ல, உங்கள் வாழ்வின் அடுத்த பல ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகும் ஒரு மகத்தான சந்தர்ப்பம். இந்த புத்தாண்டு இரவின் ஒவ்வொரு துளியும் ஒரு பொன்னான வாய்ப்பு. இதுவரை நீங்கள் பலமுறை வேண்டியிருக்கலாம், பல தெய்வங்களிடம் முறையிட்டிருக்கலாம். ஆனால் ஏன் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறவில்லை? ஏன் உங்கள் கனவுகள் இன்னும் கானல் நீராகவே இருக்கின்றன? அந்த தவறு எங்கே நடக்கிறது என்பதை இந்த அத்தியாயத்தில் நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். விதியை மாற்றியமைக்கும் அந்த ரகசிய பேராணையை இப்போது நீங்கள் பிறப்பிக்கப் போகிறீர்கள். பிரபஞ்சத்திடம் பேசுவதில் பெரும்பாலானோர் செய்யும் முதல் தவறு கெஞ்சுவது. எனக்கு இது கிடைக்காதா? நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன்? எனக்கு ஒரு வழியை காட்ட மாட்டாயா என்று அழுவதும் புலம்புவதும் பிரபஞ்சத்தின் மொழியில் இல்லை என்பதற்கான சிக்னல்கள். நீங்கள் எதை அதிகமாக பேசுகிறீர்களோ அதுவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் உங்கள் இல்லாமையை பற்றி பேசினால் இல்லாமையே உங்களுக்கு மிஞ்சும். நீங்கள் உங்கள் தோல்வியை பற்றி முறையிட்டால் தோல்வியே உங்களை தொடரும். பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கண்ணாடி போன்றது. அது உங்கள் முகத்தை காட்டுவதில்லை, உங்கள் மனதின் அதிர்வுகளை அப்படியே பிரதிபலிக்கிறது. எனவே இன்று இரவு நீங்கள் ஒரு யாசகராக இங்கே நிற்கக்கூடாது. ஒரு சக்கரவர்த்தியைப் போல உங்கள் உரிமையை கோரும் ஒரு அதிகாரியாக நீங்கள் இங்கே நிற்க வேண்டும். இப்போது பிரபஞ்சத்திடம் உங்கள் கோரிக்கையை வைக்க வேண்டிய அந்த ரகசிய முறையை கவனியுங்கள். உங்கள் விருப்பத்தை நீங்கள் ஒரு நிகழ்கால உண்மையாக மாற்ற வேண்டும். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக, நான் விரும்பிய அந்த உயர்ந்த பதவியில் நான் இப்போது அமர்ந்திருக்கிறேன், அதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு என் நன்றிகள் என்று சொல்லுங்கள். என் கடன் தீர வேண்டும் என்று வேண்டாதீர்கள். நான் அபரிமிதமான செல்வத்தோடு மன நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பேசுங்கள். இது ஏதோ உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளும் செயலல்ல. இது உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு தெளிவான கட்டளை. நீங்கள் ஒரு விஷயத்தை அது ஏற்கனவே நடந்துவிட்டதாக நம்பும்போது உங்கள் உடலில் ஏற்படும் அதிர்வுகள் அந்த உண்மையை நோக்கி பிரபஞ்சத்தை ஈர்க்கத் தொடங்கும். இன்று இரவு நீங்கள் வைக்கப் போகும் அந்த கட்டளை மிக துல்லியமாக இருக்க வேண்டும். முட்டையாக எதையும் கேட்காதீர்கள். உங்கள் லட்சியம் எதுவோ அதை ஒரு சித்திரமாக உங்கள் மனக்கண்ணில் தீட்டுங்கள். நீங்கள் அடைய நினைக்கும் அந்த வெற்றி, நீங்கள் வாழ நினைக்கும் அந்த வாழ்க்கை, உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள் என அனைத்தையும் ஒரு காட்சியாக பாருங்கள். அந்த வெற்றியை அடையும் போது உங்கள் முகத்தில் இருக்கும் அந்த புன்னகையை, உங்கள் இதயம் அடையும் அந்த நிறைவை இப்போதே உணருங்கள். இந்த உணர்ச்சிதான் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் மிக வலிமையான சமிக்ஞை. உங்கள் கண்கள் மூடியிருக்கும் போது உங்கள் நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி புறப்பட்டு செல்வதாக கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளி உங்கள் விருப்பத்தை சுமந்து கொண்டு இந்த பேரண்டத்தின் எல்லையற்ற பரப்பில் கலந்து போவதை உணருங்கள். இங்கே ஒரு ரகசிய ராஜதந்திரம் இருக்கிறது. உங்கள் கோரிக்கை என்பது வெறும் சுயநலமாக மட்டும் இருக்கக்கூடாது. நான் அடையும் இந்த வெற்றி என் குடும்பத்திற்கு எப்படி உதவும், என் சமூகத்திற்கு எப்படி பயன் தரும் என்பதையும் உங்கள் எண்ணத்தோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் எப்போதுமே ஒரு பெரிய நோக்கத்திற்காக உழைப்பவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கும். உங்கள் வெற்றியால் இன்னும் 10 பேரின் வாழ்க்கை வெளிச்சம் பெறும் என்றால் அந்த வெற்றியை உங்களுக்கு தர இந்த பிரபஞ்சம் துடிதுடிக்கும். எனவே உங்கள் லட்சியத்தை ஒரு புனிதமான இலக்காக மாற்றுங்கள். நீங்கள் கேட்கும் அந்த பேராணை இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவும் இருக்கட்டும். இப்போது உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைகளை உச்சரியுங்கள். சத்தமாக சொல்ல தேவையில்லை, உங்கள் ஆன்மாவின் குரலாக அது ஒலிக்கட்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு நிலை, நன்றி உணர்வு. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைப்பதற்கு முன்னாலேயே அது கிடைத்துவிட்டது என்ற நம்பிக்கையில் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இதுதான் ஆகச்சிறந்த நம்பிக்கை. நீங்கள் நன்றி சொல்லத் தொடங்கும் போது உங்கள் மனம் பயத்திலிருந்து விடுபட்டு ஒரு முழுமை நிலையை அடைகிறது. இந்த புத்தாண்டு எனக்கு வழங்கப் போகும் அத்தனை அதிசயங்களுக்கும் நான் இப்போதே நன்றி கூறுகிறேன். என் வாழ்வில் நுழையப் போகும் அந்த புதிய வெளிச்சத்தை நான் முழுமனதோடு வரவேற்கிறேன் என்று உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். இந்த நன்றி உணர்வு உங்கள் ஆழ்மனதிற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே ஒரு பாலமாக அமையும். இப்போது உங்கள் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. இன்று இரவு நீங்கள் செய்த இந்த சடங்கு உங்கள் வாழ்வின் அஸ்திவாரத்தையே மாற்றியமைத்துவிட்டது. நீங்கள் அனுப்பிய அந்த அதிர்வுகள் இப்போது இந்த பேரண்டத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. விண்மீன்கள் நிறைந்த இந்த வானத்தின் கீழே நீங்கள் ஒரு புதிய ஒப்பந்தத்தை செய்து முடித்து விட்டீர்கள். உங்கள் கவலைகளையும் போராட்டங்களையும் இந்த பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்து விட்டீர்கள். இனி அவை உங்கள் சுமையல்ல, அவை இந்த பிரபஞ்சத்தின் பொறுப்பு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், சந்தேகப்படாமல் இருப்பது. இது நடக்குமா, நடக்காதா என்ற ஒரு சிறு சந்தேகம் கூட நீங்கள் விதைத்த விதையை அழித்துவிடும். எனவே ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு இந்த தருணத்தை அனுபவியுங்கள். நீங்கள் இப்போது ஒரு மர்மமான நிம்மதியை உணருவீர்கள். உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றல் பாய்வதை உங்களால் உணர முடிகிறதா? உங்கள் மூச்சு காற்று இப்போது இன்னும் சீராகவும் ஆழமாகவும் இருப்பதை கவனியுங்கள். நீங்கள் ஒரு மகா சக்தியை தீண்டிவிட்டீர்கள். அந்த சக்தியின் பிரதிபலிப்பு நாளை விடியலில் இருந்தே உங்கள் வாழ்க்கையில் தெரிய தொடங்கும். ஆனால் இந்த தொடர்பை நீங்கள் எப்படி தக்க வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள்? நாளை நீங்கள் விழிக்கும் போது உங்களை எதிர்கொள்ளும் அந்த உலகம் எப்படி இருக்கப் போகிறது? இந்த புத்தாண்டு உங்களுக்கு வழங்கப் போகும் அந்த புதிய வாழ்வின் விடியல் எப்படி அமையும்? விதி மாற்றப்பட்டுவிட்டது.
உங்கள் கோரிக்கை ஒரு கட்டளையாக மாற்றப்பட்டு பிரபஞ்சத்தின் இயக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுவிட்டது. இனி நடப்பவை அனைத்தும் உங்கள் வெற்றிக்கான படிகளே. அமைதியாக இருங்கள். இந்த புனிதமான இரவின் இறுதிப் பகுதி உங்களை ஆட்கொள்ளப் போகிறது. ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய வெற்றியாளனாக நீங்கள் விழித்தெழும் அந்த உன்னதமான விடியலை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். உங்கள் கண்கள் இப்போது மெதுவாக உறக்கத்தை நாடலாம். ஆனால் உங்கள் ஆழ்மனம் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்ந்து உரையாடிக் கொண்டே இருக்கும். இனி வரும் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் கனவை நனவாக்கும் ஒரு மந்திரமாக மாறப்போகிறது. இப்போது விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த புத்தாண்டு இரவின் மர்மமான அமைதி மெதுவாக கலைந்து ஒரு புதிய ஒளி உலகை தழுவ தயாராகிறது. இந்த இரவு ஒரு சாதாரண இரவு அல்ல. இது உங்கள் ஆன்மாவின் மறுபிறப்பு நிகழ்ந்த உன்னதமான தருணம். நீங்கள் கடந்த 4 அத்தியாயங்களாக மேற்கொண்ட இந்த பயணம் உங்களை ஒரு புதிய மனிதனாக மாற்றியமைத்திருக்கிறது. உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் விதைத்த அந்த பேராசை மிக்க விதைகள் பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு கலந்து இப்போது துளிர்க்க தொடங்கிவிட்டன. நாளை நீங்கள் விழிக்கும்போது பழைய உலகையே நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். ஆனால் உங்கள் பார்வை புதியதாக இருக்கும். அந்த புதிய பார்வையில்தான் உங்கள் வெற்றியின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. இந்த விடியலில் நீங்கள் படுக்கையை விட்டு எழும்போது முதல் வினாடியில் 1 நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்கள் இதய துடிப்பை கவனியுங்கள். நேற்று வரை உங்கள் மனதை அரித்துக் கொண்டிருந்த அந்த பயங்களும் கவலைகளும் இப்போது அங்கே இருக்காது. ஒரு புதிய தெளிவு, ஒரு புதிய அமைதி உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கிய முதல் பரிசு. இந்த புத்தாண்டின் முதல் சூரிய ஒளி உங்கள் மேல் விழும்போது அது வெறும் வெளிச்சம் அல்ல. அது உங்கள் லட்சியங்களை நனவாக்கப் போகும் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம். உங்கள் முன்னால் இருக்கும் இந்த 365 நாட்களும் ஒரு வெற்றித்தாள் போன்றது. அதில் உங்கள் வாழ்வின் வெற்றி காவியத்தை எழுதப் போகும் அந்த பேனா இப்போது உங்கள் கையில் இருக்கிறது. நாளை நீங்கள் செய்யும் முதல் செயல் மிக முக்கியமானது. யதார்த்தமான இந்த புத்தாண்டு நாளில் மங்களமான பொருட்களை பார்ப்பது நமது மரபு. ஆனால் அதையும் தாண்டி உங்களையே நீங்கள் ஒரு மங்களமான ஆளுமையாக பார்க்க வேண்டும். கண்ணாடியின் முன் நின்று உங்கள் கண்களை பாருங்கள். அங்கே ஒரு வெற்றியாளனை காணுங்கள். இதுவரை நீங்கள் சந்தித்த அத்தனை தோல்விகளும் உங்களை இந்த தருணத்திற்கு தயார்படுத்திய ஒரு நீண்ட பாடத்திட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி உங்கள் வாழ்வில் தோல்வி என்ற சொல்லுக்கே இடமில்லை. கற்றலும் வெற்றியும் மட்டுமே இருக்கும். இந்த புதிய உறுதிப்பாட்டோடு உங்கள் நாளை தொடங்குங்கள். இந்த தருணத்தில் உங்களிடம் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த பிரபஞ்ச பயணம் உங்களுக்கோ அல்லது எனக்குக்கோ மட்டுமே உரியது அல்ல. உலகில் இன்னும் எத்தனையோ ஆத்மாக்கள் குழப்பத்திலும் வழியறியாத இருளிலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒளி அவர்களுக்குள்ளும் பாய வேண்டும். இந்த உன்னதமான அனுபவம் உங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்திய அந்த மெல்லிய அதிர்வை, அந்த புதிய நம்பிக்கையை ஒரு சிறு குறிப்பாக கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகள் யாரோ ஒருவருக்கு இன்று ஒரு புதிய வாழ்க்கையை தரக்கூடும். இந்த பேரொளி இன்னும் பலரை சென்றடைய உங்களால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கும் இதை கொண்டு செல்லுங்கள். இது ஒரு நல்லெண்ண பகிர்வு, பிரபஞ்சத்தின் கருணையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு புண்ணிய செயல். இன்று நீங்கள் பிரபஞ்சத்திடம் வைத்த அந்த கோரிக்கையை மறக்காதீர்கள். ஆனால் அதை பற்றி யாரிடமும் விவாதிக்காதீர்கள். ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும்போதுதான் அது செடியாக வளர முடியும். அதை பிடுங்கி பார்த்தால் அது அழிந்துவிடும். அதேபோல உங்கள் லட்சியத்தை உங்கள் மௌனத்திற்குள் பொத்தி பாதுகாத்து வளருங்கள். உங்கள் உழைப்பு சத்தமில்லாமல் இருக்கட்டும். உங்கள் வெற்றி மட்டும் பேரிரைச்சலாக ஒலிக்கட்டும். இந்த புத்தாண்டு முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்கள் அதிர்வெண்ணை உயர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்போது உங்களுக்குள் சோர்வோ அல்லது எதிர்மறை எண்ணங்களோ தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் இந்த மர்மமான இரவை நினைத்துப் பாருங்கள். பிரபஞ்சம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் தன் சுழற்சியை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நிலையான இலக்கை அடைந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையின் தலைமை பொறுப்பை இப்போது நீங்களே ஏற்றுக்கொண்டீர்கள். இனி சூழ்நிலைகள் உங்களை ஆளாது. நீங்கள்தான் உங்கள் சூழ்நிலைகளை ஆளப்போகிறீர்கள். இந்த புத்தாண்டின் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடின உழைப்பும் தளராத நம்பிக்கையும் பிரபஞ்சத்தின் துணையும் சேரும்போது இந்த பூமியில் உங்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக உருவெடுக்க இந்த பேரண்டம் இப்போதே தன் ஆசீர்வாதங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது உங்கள் கண்கள் மெதுவாக உறக்கத்தை நோக்கி செல்லட்டும். இந்த உறக்கம் ஒரு சாதாரண உறக்கம் அல்ல. இது ஒரு மகா நித்திரை. நீங்கள் தூங்கும்போது உங்கள் ஆழ்மனம் இந்த பிரபஞ்சத்தின் கட்டளைகளை நிறைவேற்றும் பணியில் தீவிரமாக இருக்கும். நீங்கள் நாளை விழிக்கும்போது ஒரு புதிய ஆற்றலோடும் புதிய தெளிவோடும் விழிப்பீர்கள். உங்கள் முகம் ஒரு புதிய தேஜஸோடு ஜொலிக்கும். உங்கள் சொற்கள் மற்றவர்களை வசீகரிக்கும். உங்கள் செயல்கள் வெற்றியை மட்டுமே தரும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களையும் மன நிம்மதியையும் மட்டற்ற மகிழ்ச்சியையும் அள்ளித்தரட்டும். விதி மாற்றப்பட்டுவிட்டது. உங்கள் கனவுகள் நனவாக தொடங்கிவிட்டன. இந்த புனிதமான இரவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். அமைதியாக இருங்கள். உங்கள் வெற்றி உங்கள் வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த புதிய விடியல் உன்னுடையது. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள்.